ஹாய் ஸ்டூடெண்ட், இனிய காலை வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இயல் 4 இருக்கக்கூடிய என்ன பார்த்தோம், ஒரு விரிவானம் பார்த்தோம் இல்லையா. முதல் வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், ஒரு உரைநடை பகுதி பார்த்தோம். அதுக்கடுத்து வர்ற வீடியோவில் என்ன பார்த்தோம், அதுக்கடுத்து வர்ற வீடியோவில் 3 கவிதை பிழைகள் பார்த்தோம். 3வது வீடியோவில் ஒரு துணைப்பட பகுதி பார்த்தோம். இப்போ இருக்கிற இந்த 4வது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இலக்கண பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். பாய் இயற்ற பழகலாம். நம்ம 10th படிக்கும்போது ஒரு திருக்குறள், அதாவது சீர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரை பிரித்து அசை கண்டுபிடிச்சு அதுக்கு வாய்ப்பாடு எழுதுவோம் இல்லையா. அப்போ அந்த நிறையா நேரான் கண்டுபிடிச்சு அதற்குரிய வாய்ப்பாடுகளை எழுதி இது இயற்றீரா வென்றீரா, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதைய எப்படி இயற்றலாம் அப்படிங்கிறத இங்கே இதில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? பாருங்கள். தமிழ்மொழி கவிதை வளம் உடையது. காலத்திற்கு ஏற்ப யாப்பிலக்கணமும் வளர்ச்சி பெறுகிறது. போட்டி போட்டு கொண்டு புது கவிதைகள் பெருகினாலும் மரபு கவிதைகளும் மிகுதியாக எழுதப்படுகின்றன. சங்கம் அறிவிய காலத்திலிருந்து வெண்பா இலக்கியங்கள் நெருகத் தொடங்கின. சங்கம் அறிவிய காலத்திலிருந்து வெண்பா இலக்கியங்கள் பெருக தொடங்கின. நீதி இலக்கியங்கள் வெண்பா வடிவத்திலேயே பெரும்பாலும் தோன்றின. அறங்கள் மனிதர் மனத்தில் நின்று நிலைக்க வேண்டியவை. அறங்கள் மனிதர்களுடைய மனதில் நின்று நிலைக்க வேண்டியவை. அறங்களை வெண்பாவில் தந்தால் மறந்துவிடாமல் நினைவில் வைக்க ஏதுவாக இருக்கும். அதனால் அறம் வலியுறுத்தப்பட்ட சங்கம் அறிவிய காலத்தில் வெண்பா யாப்பு செல்வாக்கு பெற்றது. சொல்லுதலை, அதாவது சொல்லுதல் என்றால் செப்புதல், சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பாவாகும். எதை அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பானா, நாம் சொல்லக்கூடியதை சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு உருவானதுதான் இந்த இது வெண்பாவாகும். ஆகவே இது செப்பலோசை உடையதாகும். சொல்லுவதை செப்புவதை அடிப்படையாக கொண்டதால் இதனுடைய ஓசை செப்பலோசை. அப்போ வெண்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசை? செப்பலோசை. இத்தகு சிறப்புகள் கொண்ட வெண்பாக்களை செப்பமாக எழுதுவதால் கருத்தை வெளிப்படுத்தும் ஆற்றலை பெற முடியும். இப்பகுதி வெண்பாவிற்குரிய இலக்கணங்களை கூறி மாணவர்கள் எளிமையாக பாடல்கள் எழுதுவதற்குரிய பயிற்சிகளையும் தருகிறது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெண்பாவிற்குரிய இலக்கணம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுட்டு ஒரு பாடலை எழுதி அந்த எழுதுவதற்குரிய பயிற்சிகளையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பார்க்கலாங்களா? வெண்பா எழுதும் முறை. வெண்பா எழுதுவதற்கென பொதுவான சில இலக்கணங்கள் உண்டு. செய்யுள் எழுத அடிப்படையாய் விளங்கும் இவ்விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய பாக்களை விட வரையறுத்த இலக்கண கட்டுக்கோப்பு உடையது வெண்பா. இதனாலேயே வெண்பாவை வன்பா என்பார்கள். வெண்பாவை என்னென்னும் சொல்வார்கள், வலிமை வன்பா என்றும் சொல்வார்கள். வன்மாற்கிறவரும் லிசன் பண்ணிக்கோ. அடுத்து பாரு. வெண்பாவை இலக்கண கட்டுப்பாடு குலையாமல் இயற்ற வேண்டும். வெண்பா வெண்டலையால் அமைய வேண்டும் என்பது இன்றியமையாத விதி. வெண்பாவிற்கான தலை வெண்டலை. வெண்பாவிற்குரிய தலையே வெண்டலை. இத்தலை அந்த தலையை நம்ம என்னன்னு சொல்லலாம், இயற்றீர் வெண்டலை வெஞ்சீர் வெண்டலை என 2 வகைப்படும். எதற்குரிய தலை? வெண்பாவிற்குரிய தலைதான் வெண்டலை. அந்த வெண்டலை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன? இயற்றீர் வெண்டலை வெஞ்சீர் வெண்டலை என 2 வகைப்படும். தலைத்தல் என்பதற்கு என்ன பொருள்? கட்டுதல் அல்லது பிணித்தல் என்று பொருள். நண்பர்கள் கைகோத்தபடி நடப்பதை போல சீர்கள் வெண்டலையால் கட்டுக்குலையாதபடி யாக்கப்படுவது வெண்பா. மாமுன்னிறை விளமுன்னேர் காய்முன்னேர் என்பதே வெண்பாவிற்குரிய எளிய தலை இலக்கணம். ஆல்ரெடி மேம் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சீர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரை பிடிச்சு நீ அசை பார்த்தீன்னா அது முடிஞ்சது மாலை முடிஞ்சுன்னா மாமுன் முடிஞ்சுன்னா அடுத்த சீர் எதில் தான் இருக்குது? நிறையாகத்தான் இருக்கும். விளத்தில் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த சீர் எதில் தான் கட்டாயம் பிரிக்கப்படும்? நேரில் தான் பிரிக்கப்படும். சொல்லியிருக்கேன்னா நினைவுபடுத்திப்பார். அடுத்தது மாமுன் நிறை விளமுன் நேர்னா அது என்னவாத்தான் இருக்கும்? இயற்றீர் வெண்டலையாக இருக்கும். காய்முன் நேராக இருந்தால் வெஞ்சீர் வெண்டலை. மா விளம் என்னும் 2 ஈரசை சீர்கள். காய் மூவகை சீர். மா விளம் என்னும் 2ம் எத்தனை அசைச்சீர்? ஈரசைச்சீர். 2 அசைச்சீர். காய்ங்கிறது மூவசைச்சீர். வழங்குதுங்களா இல்லையா? மா வந்தாலும் விளம் வந்தாலும் அது எத்தனை அசைச்சீர்? ஈரசைச்சீர். நேராக இருக்கலாம், இல்லைன்னா நிறையா இருக்கலாம். சரிங்களா? அப்போ 2 அசைச்சீர். காய்ச்சீர் வந்துச்சுன்னா அது என்னவா இருக்குது? தேமாங்காய். நேர் வந்தால் தேமா. அப்புறம் இன்னொரு காய் சேர்ந்தா தான் தேமாங்காய்னாங்க. அப்போ அது எத்தனை சீர் வருதுல? அதில் 3 வருது. அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மூவசை சீர்னு சொல்கிறோம். விளங்குது? அப்போ காய் வந்தால் மூவசை சீர். மா தேமா புளிமா விளம்
கூவிளம் கருவிளம். காய் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய். முதற்சீர் மாச்சீர் என்றால் வரும் சீரின் முதல் அசை நிறையாக இருக்க வேண்டும். முதற்சீர் விளம் அல்லது காய்ச்சீர் என்றால் வரும் சீரின் முதல் அசை நேர் என்பதாக இருக்க வேண்டும். மாமுன் நிறை காய்முன் நேர், அந்த கான்செப்டை தான் இங்கே அப்படி சொல்லியிருக்காங்க. வரும் சீரின் முதல் அசையை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது ஈற்றுச்சீர் என்னவாக இருக்கலாம்? நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளில் ஒன்றில் முடிய வேண்டும். நாள் மலர் என்பவை ஓரசை சீர்கள். காசு பிறப்பு என்பது குற்றியலுகர ஓசையோடு முடியும் சீர்கள். ஏன்னா சுக்குட்டல் ஊல முடியுது, இப்பு குட்டல் ஊல முடியுது, அதனால் அது குற்றியலுகர ஓசையோடு முடியும் சீர்கள். ஈற்று அயற்சீர். மாச்சீர் என்றால் மலர் அல்லது பிறப்பு வரும். விளச்சீர் காய்ச்சீர் எனில் நாள் அல்லது காசு என்னும் வாய்ப்பாடு வரும். நாம் பிரித்து பார்க்கும்போது வரக்கூடியதை அங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வரைக்கும் பட்டமா? அடுத்து பாரு. முதற்சீர் அல்லது நின்ற சீர். முதற்சீர்னு சொல்லலாம், அல்லது ஏன் நின்ற சீர்னு சொல்லலாம். மா அப்போ வரக்கூடிய சீர் என்னவா இருக்குது? புளிமா கருவிலம் புளிமாங்காய் கருவிலங்காய் மலர் பிறப்பு. இது நின்ற சீர், அதாவது முதற்சீர் வந்து விளம் காயாக இருந்துச்சுன்னா தேமா கூவிளம் தேமாங்காய் கூவிலங்காய் நாட் காசு. அடுத்து நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். இந்த குரட்பாவிற்கான வெண்டலை அமைப்பு முறையினை காணலாம். பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாரு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெண்பா அடிவரையறை என்ன எப்படிப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. 2 அடியாலானது குரல் வெண்பா தெரியும் நம்மளுக்கு. 3 அடி வெண்பாவை நம்ம எதுன்னு சொல்லலாம்? நேரிசை இன்னிசை சிந்தியல் வெண்பான்னு சொல்லலாம் 3 அடி வெண்பாக்கு. 4 அடி வெண்பா நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் 4 அடி வெண்பா. 4 அடி முதல் 12 அடி வரை இருந்துச்சுன்னா அது என்ன வெண்பா? பக்ட்ரொடை வெண்பா. 2 அடியில் இருந்துச்சுன்னா குரல் வெண்பா. 3 அடியில் இருந்துச்சுன்னா நேரிசை அல்லது இன்னிசை சிந்தியல் வெண்பா. 4 அடி வெண்பாவாக இருந்துச்சுன்னா அது நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் 4 அடியாக இருக்கும். 4 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது என்ன வெண்பா இருக்குது? பக்ட்ரொடை வெண்பா. 13 அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரை இருந்துச்சுன்னா அது களி வெண்பா. சரிங்களா? அதை வெண்பாவை பற்றி அடியறையறை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த குறளுக்கான வெண்டலை அமைப்பு முறையினை காணலாம். நிறை கரு விலம். நிறை எதை வச்சு சொல்லியிருக்காங்க? நிறை மொழி நீ நிறை குறில் நெடில் வந்திருக்கு நிறை 2. அடுத்தது மொழி 2 வந்திருக்கு. ஸோ நிறை 2 எழுத்துல குறில் நெடில் வந்திருக்கு. அடுத்து மாந்தர் நெடில் தனிச்சு வந்திருக்கு. மெய்யெழுத்தை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து இருக்கு இல்லையா நெடில் இருக்கப்போ நேர். அடுத்து தா இர்ற மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா தா நேர். இப்போ இதில் நிறைமொழியில் நிறை வருது, மாந்தரில் நேர் வருது, பெருமையில் நிறை வருது, நிலத்துக்கு நிறை வருது. மறைமொழிக்கு நிறை, காட்டிக்கு நேர், விடும் அப்படிங்கிறது ஒரே, அதாவது நிறைனா மலர், நேர்நாள் நிறை மலர், நேர்பு காசு நிறைவு பிறப்பு படித்த ஞாபகம் இருக்கா? ஸோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடுங்கிறதுக்கு படிச்சுங்க. நிறை கருவிலம், நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம். மேலே யாரோ போட்டிருக்காங்களா? நேர் தேமா, மாமுன் நிறை வந்து மலர்னு வந்துடுச்சு. இப்போ விளமுன் என்ன வரும்னு பார்த்தா, விளமுன்னா இருந்துச்சுன்னா நிறைய நாம் பிரித்து, அதாவது கொடுத்துருக்கிற சீர் வந்து நிறைமொழி. அந்த நிறைமொழியை நாம் பிரிக்கும்போது நம்மளுக்கு நிறைங்கிற அசை வருது. அதுக்கான வாய்ப்பாடு என்ன? கருவிலம்ங்கிற வாய்ப்பாடு. அப்போ விளம்புல முடியுது. அடுத்த சீரை நாம் பிரிக்கிறோம். மாந்தருங்கிற சீரை பிரிக்கும்போது நம்மளுக்கு விளமுன்னா இருந்தால் என்ன வரணும்? அசை நேராக தான் வரணும். அப்போ நேர் வருதா? நேர் தேமா. மாமுன்னா இருந்துச்சுன்னா தேமா, மாமுன் நிறை வரும். மாலை முடிஞ்சுன்னா அடுத்த சீரோட முதல் வந்து என்னவா இருக்கும்? நிறையாகத்தான் இருக்கும். விளங்குதா? இந்த நேரம் இங்கே வருதா? நிறை புளிமா மாமுன் நிறை புளிமா மாமுன் நிறை கருவிலம் விளமுன் நேர் தேமா மாமுன் நிறைக்குரிய வாய்ப்பாடு என்ன? மலர்னு கொடுத்துருக்காங்க. விளங்குதா? குறளை பிரிக்கிறது இது அழகிட்டு வாய்ப்பாடு தான். அடுத்து பாருங்க, வெண்பாவின் இலக்கணம் 10th படித்து ஞாபகத்துக்கு வருதா? இயற்சீர் வெண்டலை வெஞ்சீர் வெண்டலை பிறலாது பா அமைய வேண்டும். சரிங்களா? ஈற்றடி 3 சீராகவும் ஏனைய அடிகள் எத்தனை சீராகவும்? நாற்சீராகவும் இருக்கும். ஈற்றடி முச்சீராகவும், இறுதி அடி 3 சீராகவும்,
ஏனைய அடிகள் எத்தனை சீராக இருக்கும்? 4 சீராகவும் இருக்கும். ஈரசை சீர்கள் மாச்சீரும் விளச்சீரும், அதாவது மூவசை சீர்களில் காய்ச்சீரும் வரும். ஈரசை சீர்களில் மாச்சீர் வரும், விளச்சீர் வருது. என்னன்னா தேமா, புளிமா, கூவிளம், கருவிளம். மூவசை சீரில் அதாவது காய்ச்சீரில் என்ன வரும்? மூவசை சீரில் காய்ச்சீரும் வரும். என்னென்னா தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய். நான் மேம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை தவிசி சொல்லியிருக்காங்க. ஈற்றுச்சீர் வந்து எதில் முடியும்னு பார்த்தோம்? நேர். ஈற்றுச்சீர் நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகள் ஒன்றை கொண்டு முடியும். வெண்பாவின் பொது இலக்கணம் இதுதான். அடுத்து பாருங்க, வெண்பாக்கள் குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, வக்டொடை வெண்பா, களிவெண்பா என 7 வகைப்படும். வெண்பாக்கள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். என்னென்ன? குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, வக்டொடை வெண்பா, களிவெண்பா என வெண்பா 7 வகைப்படும். இப்போ வெண்பாவிற்கான இலக்கணம் பார்த்தா, அடுத்து நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பானா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? நேரிசை வெண்பானா என்ன, இன்னிசை வெண்பானா என்னன்னு பார்க்க போகிறோம். நாச்சீர் முச்சீர் இடையிலோ தனிச்சீர் என்று இதன் இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லலாம். 2 நாச்சீர் முச்சீருக்கு இடையில் 2வது அடியின் ஈற்று சீரை ஒரு சிறு கோடிட்டு எழுதப்படும். இதனையே தனிச்சீர் என்பர். பாட்டின் முதற்சீருக்குரிய எதுகை இந்த தனிச்சீருக்கும் இருக்கும். அப்போ ஒரு பாட்டை இங்கே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு இங்கே கொடுத்துருக்காங்களா? 4 3 தனிச்சீர், 4 3 சீர்கள் என்கிற முறையில் நேரிசை வெண்பா எழுதப்படும். 8 அடை செம்பில் 2 அடை ஈமிடில் ஈயமிடில் திட்டமாய் வெண்கலமாம் சேர்ந்துருக்கில் இட்டமுடன் ஓரெழுகு செம்பில் 1 3 துத்தமிடில் பாரறிய பித்தளையாம் பார். 4 3 தனிச்சீர், 4 3 சீர்கள் என்கின்ற முறையில் நேரிசை வெண்பாவானது எழுதப்படும். அடுத்து கீழ்வரும் பாடலில் நேரிசை வெண்பா இலக்கணம் பொருந்துதலை காணலாம். எதில்? இந்த பாடலில் நேரிசை வெண்பாவோடைய இலக்கணம் எப்படி பொருந்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆழ அமுக்கி முகக்கினும் மால்கடநீர் நாளி முகவாது நாணாளி தோழி நிதியுங் கணவனும் நேர்படினும் தந்தம் விதியின் பயனே பயன். இந்த பாட்டில் 2ஆம் அடியில் முதல் சீர் நாளி, 4வது சீர் அதனோடு எதிகையில் ஒன்றிய தோழி. விளங்குதுங்களா? தோழி என்பது தனிச்சீர்னு சொல்லிட்டாங்க. வெண்பாவில் முதல் 2 அடியும் ஓர் எதுகையாகவும் பின் 2 அடியும் ஓர் எதுகையாகவும் உள்ளன. இதுவும் நேரிசை வெண்பாவின் இலக்கணங்களில் ஒன்று. 4 அடியும் ஓர் எதுகையாக வரும். இந்த ஆளவை பிரித்து இந்த சைடில் எழுதியிருக்காரு. என்னென்னு எழுதியிருக்கிறாங்க? தேமா அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லைங்களா? என்ன எழுதியிருக்கிறாங்க? தேமா புளிமான்னு எழுதியிருக்காங்க. மேலே காட்டிய பாடலில் வெண்டலை பெறலாமல் வந்திருப்பதை கவனித்து பார்க்க வேண்டும். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடநீர் நாளி முகவாது நாணாளி தோழி நிதியும் கணவனும் வெண்டலை நேர்படி தந்தம் விதியின் பயனே அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை பிரித்து பார்த்து என்னென்ன வந்திருக்குதுங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது இன்னிசை வெண்பா. நேரிசை வெண்பாவின் 2ஆம் அடியில் தனிச்சீர் வரும். தனிச்சீர் இல்லாமல் 4 சீரோடு அமைக்கப்படுவதை இன்னிசை வெண்பான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்மை பயக்குமாம் ஈயக்குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணவும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்துன்னு எடுத்துக்காட்டப்பட்டுள்ள வெண்பாக்கள் வெண்டலை பெறலாமல் பாடப்பட்டுள்ளதை காணலாம். முதல் 2 வெண்பாக்கள் இரு விகற்ப நேரிசை வெண்பாக்கள். முதலிரு அடியிலும் ஈற்றிரு அடிகளும் வேறு வேறான எதுகை. 3வது வெண்பா ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா. 4 அடிகளும் ஒரே எதுகை. சரிங்களா? பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த உவமையுடன் எழுதுதலுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? மாணவர்களுக்கான பயிற்சின்னு கொடுத்துட்டு அப்புறம் உவமையுடன் எழுதல் கொடுத்துருக்குறாங்க. பயிற்சி பகுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் நாள் மலர் காசு பிறப்பு என முடிவினை என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. நாளில் முடி இருக்குது, வளர்கிற முடி இருக்குது, காசில் முடி இருக்குது,
பிறப்புல முடி இருக்குது. அப்போது ஓமையுடன் எழுதுதலும் கொடுத்துருக்குறாங்க, பயிற்சி பகுதியும் கொடுத்துருக்காங்க. நாம் இதை என்ன பண்ணணும், ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து திரும்பவும் படித்தால் மட்டுமே பொருள் விளங்கும். இங்கே இருக்கிற பகுதியை பிரித்து காமிக்கலாம். இதை நான் உனக்கு என்ன சொல்கிறேன், இந்த மேலே காட்டிய பாடலில் வெண்டலை பெறலாமல் வந்திருப்பதை கவனித்து பார்க்க வேண்டும்னா நீ தனியாக எழுதி போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? நன்றி. திரும்பவும் மீண்டும் மீண்டும் படித்தா மட்டும்தான் புரியும். தேங்க்யூ.